டேய், போன வாரம் பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணண்டா, வேலை கிடச்சிச்சு. 25,000 சம்பளம். வாங்கடா ஜோம் பண்ணலாம். ஏன்னா தேவன் செஞ்ச நன்மைகளை என் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்டேன்டா. வாங்கடா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த மாதம் சம்பளம் இன்க்ரிமெண்ட் 50,000 போட்டிருக்காங்கடா. சரிடா, ஜெபம் வருவியாடா? சரி வாங்கடா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. என்னடா இப்பெல்லாம் உன் ஜப்பவே மாறிச்சு. டேய், வேலைனோ அதை மட்டும் பாருங்கடா. 3 மாதத்திற்கு பிறகு டேய், இந்த மாசமும் இன்க்ரிமெண்ட்ரா. 1,00,000 ரூபாடா சம்பளம். சரிடா, வாடா ஜெபம் பண்ணலாம். டேய், ஜெபமா? ஜெபிக்கிறதுக்கெல்லாம் டைமே இல்லடா. டேய், சர்ச்சுக்கு வந்துட்டு டைம் இல்லைன்றா, வாடா ஜெபம் பண்ணலாம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. ஜெபம் பண்ண சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், நீங்க 2 பேரும் நான் சொல்றதை நீங்க கேளுங்கடா. சர்ச்சை நடக்குதுல்ல, அதுக்கு நான் தான் வாடகை தரேன். அது மாத்திரம் இல்ல, பாஸ்டுக்கு அரிசி மூட்டை கூட நான் தான் வாங்கி தரேன். டேய், போன மாசம் பாஸ்டுக்கு நெட் கேஷ் கொடுத்து பைக் நான் தாண்டா எடுத்து கொடுத்தேன். அதில் தாண்டா அவர் ஓட்டு நிற்கிறாரு. அதனால நீங்க என்ன கேள்வி கேட்க கூடாதுடா. ஏன் பாஸ்டே கேள்வி கேட்க கூடாது. நான் இல்லைன்னா அந்த ஊழியமே இல்லடா. ஏன்டா இப்படி மாறிட்ட? இரா, உன்ன மாதிரி திமிரு பிடிச்சவன் ராணுவத்துல அழிஞ்சதை விட ஆணுவத்துல அழிஞ்சதாண்டா அதிகம். போடா.